இதனால எதுவும் ஒரு பிரச்சனை பிரச்சனை வராது வராது மிஸ்டர் சிவா. ஓகே இதில் அம்மா ஒரு நிமிஷம் சார் பேசுங்க. சொல்லுங்கம்மா. சிவா, யார்கிட்டப்பா பேசிட்டு இருந்த? சக்தி கிட்டம்மா. சரிப்பா, இப்ப நீ எங்க இருக்க? ஆடிட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கேம்மா. ஓகே ஓகே. அம்மா, எதுக்கு அம்மா ஃபோன் பண்ணி யார் கூட பேசுறான்னு கேட்குறாங்க, எங்க இருக்கன்னு கேட்குறாங்க? இதே கேள்வியை தான் சக்தியும் கேட்டா. என்னவா இருக்கும்? அம்மா, சிவா ஆடிட்டர் ஆபீஸ்ல தான் இருக்கானா. அந்த சக்தி தான் இவ்வளவு நேரம் சிவா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்கா. நம்ம உடனே கிளம்பி அந்த சக்திக்கு முன்னாடி அங்க போய் சேரணும். வா வா. இவங்க வெளியில போறத டிலே பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? ஏய் மூதேவி, மூதேவி, இப்படித்தான் கண்ணுமணி தெரியாம மேல வந்து மோதுவியா? ஐயோ, போகும்போது குறுக்க வர அபசகுணம் மாதிரி. ஐயோ சாரி பாட்டி. ஏய், ஒழுங்கு மரியாதையா தொடச்சு விடுறி. ஏய் ஏய் ஏய், என் கையை தொடடி. தொடச்சிடுறேன், இல்லன்னா நாஸ்தி ஆயிடும். என்னம்மா இவ? என்னடி நீ? ஏய், கைய தொடச்சு விடுறி. தோதோ பாட்டி, கீழே தரையெல்லாம் கரையா இருக்கு, தொடச்சிட்டு வந்து துடைக்கிறேன். ஏய், என் கைய தொடடி. இதோ வரேன் பாட்டி. இவ சக்தியோட ஆளா இருக்குமோ? ஒருவேளை சக்தி இவகிட்ட சொல்லி வேணும்னே இவ நம்மள இங்க மடக்குறாளோ இருக்கும். ஏய், எந்திரி. முதல்ல என் கைய தொடடி. தொடச்சு விடு. நல்லா துடைக்கணும். தொட தொட. சீக்கிரம். என்னடி இது? தடவி விடுற. நல்லா தொட. தோதோ. ஏய், நீ தொடச்சது போதும், நீ வாமா. ஐயோ, இருவா, இன்னும் தொடக்கவே இல்லம்மா. வாங்கறல, நீ உள்ள போ. ஐயோ மா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. அம்மா, இது ஆட்டோ, இது இவ்வளவுதாம்மா ஸ்பீடு போகும். நீங்களும் பாக்குறீங்கல்ல எவ்வளவு டிராபிக் இருக்குன்ட்டு. ஐயா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமா போங்க. இருக்கிறவங்க அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சுபத்ரா, கொஞ்சம் சீக்கிரமா போமா. போயிட்டு தானமா இருக்கேன். ஐயோ, நீ என்ன ஸ்பீடு போற? வேணா நீ வந்து வண்டி ஓட்டு. எனக்கு தான் வண்டி ஓட்டவே தெரியாத. அப்ப வாய் மூடிட்டு வா. என்னால இவ்வளவுதான் ஸ்பீட் போக முடியும். ஐயோ சுபத்ரா, நாம என்ன ரேஸ்லயா போறோம் ஸ்பீடை ஏத்தி இறக்கணும்னு சொல்றதுக்கு? நம்ம எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு தான் நல்லது. தெரியும், நீ லொட லொடன்னு பேசாம வா. இந்நேரம் அத்தை போனாலும் போயிருப்பாங்க. யாரு? ஹலோ மேடம், நாங்க ஏபிசி லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்றோம். என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம் மேடம். அப்ப வெச்சிடு. ஐயோ மேடம், நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சொன்னேன். நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கோம். எது? 4 பேருக்கு நல்லது பண்றதா? இல்ல மேடம், 4 கோடி பேருக்கு நல்லது பண்றது. அப்புறம் இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, நீங்க இந்த பாலிசியை போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அப்படியா? என்ன பாலிசி? என்ன பாலிசி? சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க கார் வச்சிருக்கீங்களா? ஓ, இப்ப கூட நான் கார்ல தான் போயிட்டு இருக்கேன். நீங்க டிரைவ் பண்றீங்களா இல்ல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சூப்பர் மேடம், அப்போ உங்களுக்கு தான் அந்த பாலிசி செட் ஆகும். அப்படியா?
சரி சரி, எப்ப அந்த அமௌண்ட்டை கொடுப்பீங்க? ஆ, இப்போ நீங்க போயிட்டு இருக்க காரு திடீர்னு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஆ? அதுல நீங்க செத்துட்டீங்கன்னு வைங்க, ஆ! ஆ! அப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும். நான் ஆக்சிடென்ட்ல செத்து போனா யாரு என் படத்தை வாங்குவா? உங்க பசங்க வாங்கிப்பாங்க மேடம். அடிச்சி வெடி போன. ச்சே, ஒரு நிமிஷம் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாளே. இமீடியட்டா நான் பேங்க்ல சப்மிட் பண்ண சொல்றேன். ஓகே? சாரி சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. என்ன சொல்லிட்டு மிஸ்டர் இருந்தீங்க? சிவா, நீங்க பேசிட்டு வந்துடுங்க. இல்லனா திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்கும். சாரி சார், ஒன் செகண்ட். எஸ் ப்ளீஸ். சொல்லுங்க வெங்கட். சார், உங்க டிவோர்ஸ் கேஸ் விஷயமா என்னோட சீனியர் லாயர் பாலகுமாரன் சார் கிட்ட விசாரிச்சேன். என்ன சொன்னாரு? அவர் அப்படிலாம் தள்ளி போட முடியாது, வேணும்னா கோர்ட்டில் ஃபைனல் ஹியரிங் அன்னைக்கு ஜட்ஜு உங்ககிட்ட டிவோர்ஸ் கொடுக்க சம்மதமானு கேட்பாரு. அப்போ உங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சார். சார் சொல்லுங்க வெங்கட். சார், இப்போ என்ன சார் பண்ணுறது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யோசிச்சு சொல்கிறேன். சரிங்க சார், யோசிச்சுட்டு கால் பண்ணுங்க. ஓகே. என்ன யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஜட்ஜ் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சம்மதமானு கேட்பாரு. அப்போ உங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சார். பேசிட்டீங்களா? கண்டினியூ பண்ணலாமா? ஒரு நிமிஷம் சார், ஃபோனை சைலண்ட்ல போட்டுறேன். மிஸ்டர் சிவா, சொல்லுங்க சார். அண்ணா அப்படியே வண்டியை லெஃப்ட்ல நிப்பாட்டுங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், இதோ வந்துடுறேன். சரிம்மா. கீழே கார் கூட இல்ல, மாமாவும் இல்ல, எங்க போயிருப்பாரு? ஹலோ சக்தி மேடம், வாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன இப்பெல்லாம் கம்பெனி பக்கமே வரதில்ல போல இருக்கு. நீங்க இல்லாம சிவா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. சிவா சார் எங்க? சிவா இங்க தான் இருந்தாரு, திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல. மிஸ்டர் சிவா, நீங்க லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் ஃபைல் கொடுத்து அனுப்புங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றேன். சார், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. நான் வேணா நாளைக்கு வரட்டுமா? if you don't mind. ஓகே. தேங்க்யூ சார். எப்படியாவது கார்ல இருந்து அந்த ஆதாரத்தை எடுத்தாகணுமே. எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாரா? எங்க போறேன்னு சொல்லலையே. அப்போ கண்டிப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. ஓகே சார், நாங்க கிளம்புறோம். ஓகே, வரேன் சார். பாய். அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. சரிம்மா. அப்போ உங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சார். வாங்க மேடம். ஆடிட்டர் எங்க இருக்காரு? உள்ள ஒரு ரூம்ல இருக்காரு. வாங்க மேடம். சிவா எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாரு. அம்மாடி போச்சு, அந்த சக்தி சிவாவை கூட்டிட்டு போயிட்டாமா. சிவா மட்டும்தான் போனானா இல்ல கூட யாராவது போனாங்களா? கூட யாரும் போன மாதிரி தெரியல மேடம், அவர் மட்டும் தான் போனாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் சக்தி மேடம் அவரை தேடி வந்தாங்க. அவங்களும்
சிவா சாரை பற்றி விசாரிச்சுட்டு இப்போ தான் போனாங்க. சிவா எங்க போனான்னு தெரியுமா? இல்லை, அதை பற்றி ஐடியா இல்லை மேடம். ஆனால் சக்தி மேடமும் கூட வந்த மேடமும் சிவா சார் வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன் மேடம், ஏதாவது பிரச்சனையா? ஆ, சும்மா சும்மா ஜஸ்ட் ஃபார் ஜெனரல் நாலேஜ். வாமா போலாம். இப்போ தெரியுது சிவா சார் ஏன் குழப்பத்தில் இருக்காருன்னு. அம்மா, கண்டிப்பா சிவா வீட்டுக்கு தான் போயிருப்பான். அந்த சக்தி சிவாவை பிடிக்கிறதுக்குள்ள நாம போய் அவனை பிடிக்கணும். சுபத்ரா, அம்மா கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் பிபி ஏறி சுகர் இறங்க போகுதுமா. நீ பேசாம வாய் மூடிட்டு வா. ஷோ, என்ன பண்றது தெரியலையே. அப்போ உங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சார். இப்ப யாரு? ஹலோ, யாரு? மேடம், நான் ஏபிசி இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்றேன். அடி செருப்பால வைடி போன. நானே இங்க சேசிங் சீன்ல இருக்கேன். இன்சூரன்ஸ் கேட்டு என்ன கடுப்பேத்துறியா? போன வை. இவ ஒருத்தி ச்சே. உயிரோட இருக்கும்போது கொடுக்க மாட்டாளா? செத்து போன பிறகு பணத்தை கொடுப்பாளா? என்ன சகல சொன்னா? கோர்ட்ல நம்ம சொன்ன மாதிரியே சொல்றேன்னு ஒத்துக்கிட்டானா? இல்லை சகல, நான் கோர்ட்டில் தான் கேட்டு சொல்ல முடியும்னு சொன்ன உடனே சிவா யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படியே சொன்னான் அவன்? அவனுக்கு என்ன அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியல சகல. நம்ம ஏதோ விளையாடிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு பாரு, இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். இன்னைக்கு அவன் தூங்கவே கூடாது சகல. நாளைக்கு காலையில் அவனே வந்து உங்ககிட்ட டிவோர்ஸை தள்ளி போடணும், கோர்ட்டில் பேசணும்னு சொல்லுவான் பாரு. சகல, நீ என்ன வேணாலும் பண்ணு சகல. அவங்க ஒன்று சேர்ந்தா அதுவே நமக்கு போதும். அதுக்காக உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் பண்ணுறேன். ம், சரி சகல. கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? வா. ஐயோ, என்னங்க சொல்லுங்க. மீன்குட்டி, ஒரு சேட் நியூஸ். சேட் நியூஸா? என்னாச்சு? சிவாக்கு வெங்கட் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். இப்போ டிவோர்ஸை தள்ளி போடுறதுல அவனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ, ஏன் அப்படி சொன்னாரா? தெரியலையே, ஏன் உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்றாரு? என்னதான் அவருக்கு பிரச்சனையா? பிறந்ததுலேருந்து அவன் கூட தான் இருக்கேன். எனக்கே அவன் என்ன நினைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. வர வர உங்க அண்ணனை பார்த்தாலே எனக்கு ஒரே வெறுப்பா இருக்குங்க. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாரோ? ச்சே. அவனை விட்டா இன்னும் ஏதாவது மாத்திக்கிட்டே இருப்பான். அவனை யோசிக்கவே விடாம ஏதாவது பண்ணணும். அதுக்கும் ஏதாவது ஒரு பிளானை பண்றேன். இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். ம், ம், அப்ப ஹெல்ப் பண்ணுவீங்களா? ம், ஹெல்ப் பண்ணுவேன். ம், ம், எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? ஐயோ, இந்த விசில் வந்து எடுத்து போச்சே. இதுங்களை என்ன பண்றது? சீக்கிரமா போமா. சார், உங்கள் டிவோர்ஸ் கேஸ் விஷயமா என்னோட சீனியர் லாயர் பாலகுமாரன் சார்கிட்ட விசாரித்தேன். அவர் அப்படிலாம் தள்ளி போட முடியாது, வேணும்னா கோர்ட்டில் ஃபைனல் ஹியரிங் அன்னைக்கு ஜட்ஜ் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சம்மதமானு கேட்பாரு. அப்போ உங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சார். நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா சக்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. சரிம்மா, டிவோர்ஸ்க்கு அப்புறம் சக்தியை நான் அனுப்பிடுறேன். சரிப்பா, அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு.
தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிற மாப்பிள்ள, என் பொண்ணை வாழ வைக்க மாப்பிள்ள. வேண்டாம் மாப்ள, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டைவர்ஸ் மட்டும் வேண்டாம் மாப்ள. உன் தங்கச்சி சக்தியை பாரு. ஒரு பிரச்சனையில திடீர்னு பொண்ணுங்களையே பிடிக்காத ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் மனச மாத்தி இன்னைக்கு அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா வாழறாங்க. அத்தை நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கையை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. ஐயோ, என்னாச்சுப்பா? கார்ல வந்தா கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டவே. ஐயோ, ரொம்ப அடி பாத்துப்பா. தூக்கியா. என்னாச்சுமா? என்னன்னு தெரியல, ஒரே டிராபிக்கா இருக்கே. கொஞ்சம் வழி விட்டா ரைட்ல திரும்பி போயிடலாம். வழியெல்லாம் வண்டியை வேற நிறுத்தி வச்சிருக்காங்க. சரிம்மா, பின்னாடி சுத்திட்டு வேற வழியா போலாம்ல. அதுக்குள்ள அந்த சக்தி முன்னாடி போயிட்டானா இந்நேரம் அவ எங்க இருக்கானே தெரியல. ஆனா என்னாச்சுன்னா? என்னன்னே தெரியல மேடம். ஆனா வேற ஏதாவது வழி இருந்தா போங்கண்ணே. வண்டி போகாதுமா, ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சுமா. சக்தி, டென்ஷன் ஆகாத, சீக்கிரம் போயிடலாம். அன்னைக்கு கார்ல இருக்கிற ஆதாரத்தை அத்தை பாத்துறக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாம போய் எடுத்துடணும். அதுக்கு தான் என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. இது போற மாதிரியே தெரியலையம்மா. இரு, நானே போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். இவ இங்கதான் இருக்காளா? என்னாச்சுன்னு தெரியல, பார்த்து தூக்குப்பா. என்ன அத்தை இங்க நிக்கிறாங்க? ஒருவேளை அந்த ஆதாரத்தை தேடி மாமாவை ஃபாலோ பண்றாங்களோ? இதுக்கு மேல வண்டியில உட்காரக்கூடாது. இறங்கி போய் பார்ப்போம். சாரிண்ணா. சிவா இங்கதான் இருக்கானா? மாமா இங்கதான் இருக்காரா? இப்ப என்ன பண்றது? சக்தி வேற இங்க இருக்காளே. அந்த ஆதாரத்தை அவ எடுக்கிறதுக்குள்ள நாம எடுத்தாகணும். கால் அடிபட்டுருக்க பாருப்பா. சாரிங்க. ஒண்ணு இல்லண்ணா, என்னோட தப்பு தான். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல, தெரியாம வந்துட்டேன். எங்க போச்சு?
ஸ்ரீஜா இங்க தானே வச்சுன்னு சொன்னா. ஒருவேளை மேல இருக்குமோ? எங்க போச்சு? ஓகேண்ணா இல்லைங்க பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போ. அம்மா சக்தி